பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம், நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவி நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம், நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நல்வினை தீவினைகளுக்கு ஏத்த மாதிரிதான் நாங்க இந்த ஜென்மத்துல பாவ புண்ணியங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், பிரச்சனைகளை முகம் கொடுத்துன்னு இருக்கோம். அந்த வகையில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும் பரிகாரங்களுக்கும் முன்னெச்சரிக்கையாகவே நமது ஜாதகங்கள் எந்த அளவுக்கு உதவுகின்றன. அக்காலத்திலேயே பெரிய பெரிய மாமனிதர்கள் சித்தர்கள் எல்லாம் இதை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் நமது நிகழ்ச்சி மூலமாக நிறைய தகவலை கொடுக்க வந்திருக்கவங்க வேற யாருமே இல்லைங்க, பிரபல ஜோதிடர் காளியன் நாராயணன் சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கும், சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ சித்திரை மாசம் பிறக்க போறது, ஆமா, மன்மத ஆண்டு. இந்த புது வருஷம் பிறக்கும் போது நேர்களுக்கு இன்னும் கூடுதலா ஆர்வம் இருக்கும். நிச்சயமா நிறைய கேள்வி கேட்பாங்க, அத்தனைக்கும் பதில் சொல்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்யறோம். நிறைய பேர் வருத்தப்படுறாங்க லைன் கிடைக்கலன்னு. ஆமா, இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல வேற வழி இல்லை. அநேகமா எல்லாரும் கொஞ்சம் குயிக்கா கேட்டு டிவி எல்லாம் வால்யூம் குறைச்சி கேட்டாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு சொல்லலாம். ஆமா சார், நேர்கள் கேட்கறதுக்கு முதல் கேள்வி நானே ஆரம்பிச்சிடல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்ப எல்லாம் மன்மத ஆண்டு வருதுன்னு. மன்மத ஆண்டுன்னா என்ன? இது வந்து பெண்களுக்கு கூடாதா? அதான் மன்மதன்னு சொன்ன உடனே இந்த மன்மதன் ஞாபகம் வரும். இந்த கரும்பு வச்சுட்டு ஒரு அழகான மனிதன், ஆண் மனிதன், அவனை பார்த்து எல்லா பெண்களும் மயங்குவாங்க அப்படின்ற மன்மதனாட்டம் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டு பிறகு அந்த பேரை வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கு. மன்மத ஆண்டுன்னா ஆம்பளைங்கள்லாம் வந்து பெண்கள் எல்லாம் மயக்கிடுவாங்களோன்ட்டு. அது ஓரளவுக்கு உண்மை. அது வந்து முற்றிலும் இவங்க நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி விஷயம் இல்லை. மன்மத ஆண்டுனா ஆண்களுக்கு பெண்களுடைய கவர்ச்சி அதிகம் இருக்கும். நிறைய ஆண்களுக்கு காலகாலத்துல திருமணம் இருக்கும். எல்லாத்தோட முக்கியமா பெண்களுக்கு திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல அழகான, நல்ல திறமையான, தன்மையான மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு இந்த மன்மத ஆண்டு ரொம்ப உபயோகப்படும். இதுக்கு காமன் ஆண்டுன்னு பேர் இதுக்கு. இந்த ஆண்டினுடைய இறுதி பகுதியில இந்த சுக்கிரனும் இந்த சூரியனும் ஒன்னா இணையப்படுது. அந்த சமயத்துல வந்து இந்த டெல்லியில நடந்த மாதிரி சில அசம்பாவித சம்பவங்களுக்கும் இடம் உண்டு. அது வந்து அதை வச்சுட்டு பெருசா பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது எப்ப கரெக்டா அது அனுஷ்டிக்கிறாங்க? என்ன நாள்ல, எந்த திகதியில? சித்திரை மாசத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அது எப்ப வேணாலும் அது இல்ல, அந்த அசம்பாவிதங்களா அது வந்து செப்டம்பர் அக்டோபர்ல நிறைய இருக்கும்ன்றதுக்கு ஜோதிட ரீதியா பஞ்சாங்க ரீதியா காரணங்கள் இருக்கு. இதுல பங்குனி உத்தரம், இப்ப பங்குனி மாசம் இல்லையா? பங்குனி உத்தரம் எப்படி சார், அதை பத்தி என்ன சொல்றீங்க? இப்ப மாசி மகம்னு சொல்றோம், பங்குனி உத்திரம்னு சொல்றோம், சித்ரா பௌர்ணமின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு தனிச்சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த பங்குனி மாசம் தமிழ் மாசனுடைய கடைசி மாசம், அதுக்கு மீன மாசம் பேரு. அந்த மீன மாசம் கடைசி மாசமா வரும்போது பங்குனி உத்திரம்னு கொண்டாடுவாங்க. அது வந்து பகவானுக்கு இந்த பூணூல் அணிகிற ஒரு உற்சவம், பவித்ர உற்சவம்னு பேருக்கு. அது ஸ்பெஷலா பண்ணுவாங்க. பங்குனி உத்தரத்துல வீடுகள் புதுசா வாங்குறதுக்கு, சொத்துக்கள் வாங்குறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதனால இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு பத்திரம் பதிவு செய்யறவங்களுக்கு நிறைய வீடு கிடைக்கும்னு கூட ஒரு நம்பிக்கை உண்டு. ஓகே ஓகே. பங்குனி மாதத்துல பங்குனி உத்தரம் மட்டும்தான் விழா காலமா இருக்கா சார்? வேற எதுவும் இருக்குதா? பங்குனில நிறைய சிறப்புகள் இருக்கு. ஆனா சில பேருக்கு தவறான எண்ணங்கள் இருக்கு. வீடை மாத்தக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய தவறான. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். எதிர்காலம், பேர் சொல்லுங்கம்மா. நாங்க போடியில இருந்து பேசுறேங்க. போடியில இருந்து. உங்களுடைய பேர் என்னம்மா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எங்க பொண்ணு கேக்குறோம். மகளுடைய பெயர்? எங்க பொண்ணு பெனாசிர். ஓகே. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 14/3/1991. 3/1991. மார்ச் 14 1991. சரிம்மா. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/7 காலையில. 10/7 காலையில. எங்க பிறந்திருக்காங்க? கும்பராசி. எங்க பிறந்திருக்காங்க? மதுரையில பிறந்தாங்க. என்ன கேள்வி? கும்பராசி, மிதுன லக்கணம், அவிட்ட நட்சத்திரம். ஆமா. என்ன கேள்வி? எப்ப திருமணம் நடக்கும் உங்களுக்கு? ஓகே, திருமணம் பற்றி கேட்டிருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து மாப்பிள்ளை வரும்? எந்த ஊர்ல இருந்து மாப்பிள்ளை? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க சார், தொடர்புல இருங்க. சரிங்க. ஆமா, அந்த காலத்து ஜோசியத்துக்கும் இந்த ஜோசியத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கேட்கிற கேள்விகளுக்கும் அது மாதிரி மாடிஃபை பண்ணணும். சரிங்க சார். அந்த காலத்துல எந்த திக்குல இருந்து வரணும்னு கேட்டாக்கா குக்கிராமங்கள்ல வளர்ந்தாங்க. சரிங்க சார். அதனால கிழக்கால போய் தேடு, மேற்கால போய் தேடுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கோம். அதனால இந்த எந்த திக்குல இருந்து வரும்ன்ற இது வந்து இந்த காலத்துக்கு அப்ளை ஆகாது. அது எல்லா நேரிலுமே புரிஞ்சுக்கலாம். சரிங்க சார். உங்க பொண்ணு ஜாதகம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஜாதகம் அது. சரிங்க. குறிப்பா களத்திரபாவம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்ச மாப்பிள்ளையா இருக்கும். அது வந்து உறவுல இருக்காது, அந்நியத்துல இருக்கும். ஆனா உங்களுடைய குல வழக்கப்படிக்கு இருக்கும். நல்ல ஒரு அருமையான கணவர், பாசமான கணவர் இந்த ஆண்டு ஜூன் ஜூலைல நிச்சயமாயிடும்.
அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். ஓகே, ஜூன் ஜூலைல நிச்சயம் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல தகவல், நன்றிமா அழைத்தமைக்கு. நம்ம தொடர்ந்து இன்னொரு நேர் கூட பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. மேடம் வினோத் என் பேரு. வினோத், உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? ஆமா மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/9/1988. 1988. டைம் சொல்லுங்க ஐயா. 6:10 மேடம். காலையிலயா? ஆமா மேடம். ஓகே, எங்க பிறந்திருக்கீங்க? காஞ்சிபுரம் மேடம். என்ன கேள்வி? மேடம் கொஞ்சம் வருஷமா நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, அது இப்ப கிடைக்குமா இல்லையான்றது கேட்கணும். ஓகே. கொஞ்சம் வருஷமா என்ன ட்ரை பண்றாரு? சினிமாவா? ஆமா மேடம், அவன் கலைத்துறை. ரைட், ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட். ஆமா சார். நல்லா இருக்கு, உங்க ஜாதகம் ரொம்ப அருமையா இருக்கு. இல்ல சார், ஆர்டிஸ்டுக்கு ட்ரை பண்றேன். அதாங்க, Artist-க்கு. அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஜாதகத்துல எவிடன்ஸ் இருக்கு. சரிங்க சார். அந்த அடிப்படை ஜாதகத்துல உங்களுக்கு வந்து தனலாபாதிபதி உச்சனா இருக்காரு. சரிங்க சார். அதுல வந்து சினிமா துறையில வெற்றி பெறவங்க கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேர்ல நீங்க ஒருத்தரா இருப்பீங்க. சரிங்க சார். அதுக்கு நல்ல ஆதாரங்கள் இருக்கு, நல்லா தொடர்ந்து அதை செய்யுங்க. சரிங்க சார். சரியான துறையில இருக்கீங்க. சரிங்க சார். அதனால அது சுக்கிரன் வந்து 12ல இருக்கிறதுனால கொஞ்சம் சம்பளங்கள் முன்ன பின்ன வரும், அதுல கொஞ்சம் கராரா இருக்க கத்துக்கோங்க. சரிங்க சார். நிறைய வாய்ப்புகள் எதிர்காலத்துல கிடைக்கும். நீங்க புகழ்பெற்ற ஸ்டண்ட் வீரரா வருவீங்க நீங்க. ஓகே சார். சரிங்க சார். அது எப்போ சார்? நான் ஒரு 4-5 வருஷமா ட்ரை பண்ற, கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கேன். ஆமா, இத்தனை நாளா உங்களுக்கு 7 நாள் சனி தடங்கள் இருந்தது. சரிங்க சார். அந்த தடங்கள் இப்பதான் நிவர்த்தி ஆயிருக்கு. சரிங்க சார். இனிமே நல்ல வரவேற்பு இருக்கும். இந்த மே மாசத்துல இருந்து உங்களுக்கு ஓச்சலோடு இல்லாத நிறைய கால் ஷீட் கொடுப்பீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க பங்குனி மாதம் வீடு மாற்றக்கூடாதுன்ற ஒரு பொருள் இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க சார். அது உண்மையா? இந்த பங்குனி மாசத்துல ரொம்ப கடுமையா வேலை செய்யறவங்க கூட வெயில்ல போக மாட்டாங்கன்னு. அவ்வளவு வெயில் கொளுத்துற சமயம். அந்த வெயில் காலத்தினுடைய உச்சம் அது பங்குனி சித்திரனுடைய அந்த காம்பினேஷன். அந்த சமயத்துல வெயில்ல போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தாற்பயம். அந்த வெயிலும் போது வீடு மாத்துறது அந்த காலத்துல கட்ட வேண்டியல கஷ்டம். ரெண்டாவது ஓட்டு வீடுகள். அந்த ஓட்டை பிரிக்கும் போது பாம்பு அதெல்லாம் வெளியில வரும், அந்த தேள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆபத்து விளைவிக்கக்கூடியவை. அதுக்காக ஏற்பட்டது தவிர இந்த காலத்துல ஏர் கண்டிஷன் கார்ல ஏர் கண்டிஷன் டெம்போல எடுத்துட்டு போறோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, மாத்தலாம். ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், நான் என் பேர் ருக்மணி. நான் என் பொண்ணுக்காக கேக்குறேன். பொண்ணோட பேர் என்னமா? ஹலோ, பொண்ணோட பேர் என்ன? பொண்ணோட பேர் ராஜலட்சுமி. ராஜலட்சுமி. பர்த் வந்து 11/3/1988. 11/3/1988. ஆமா மேடம். டைம் சொல்லுங்க. டைம் பிறந்த தேதி வந்து 8:55 9 ராத்திரி. ஓகே, 9ன்னு தோராயமா சொல்றீங்க. ஆமா. ஓகே, எங்க பிறந்திருக்காங்க? தாம்பரத்துல பிறந்திருக்காங்க. என்ன கேள்விமா? ஆமா, தாம்பரம் சென்னை. என்ன கேள்வி? அவங்க கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. எப்ப குழந்தை பிறக்கும், என்ன அவங்க வேலை, அவங்க வீட்டுக்காரருக்கு நல்ல வேலை எப்படி செட் ஆகுங்கிறது தெரியணும். ஓகே, தொடர்புல இருங்க சார், பேசுவாங்க. ஆமா, இவங்களுக்கு வந்து நல்ல யோக திசை நடக்கிறதுமா. அதாவது இப்ப சுக்கிர மகா திசை நடக்கிறது. சரி சார். அது 15 வயசுல 35 வயசு வரைக்கும். ஓகே. அதுதான் அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப அற்புதமான பீரியடு. நல்ல குடும்ப வாழ்க்கைக்கும் நல்ல கணவருடைய வளர்ச்சிக்கும் பாசத்துக்கும் இவங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுறதுக்கும் நிச்சயமா வாய்ப்பு நிறைஞ்சு இருக்கு. இதனால ஏற்படாததுக்கு காரணம் விரைய சனின்னு சொல்லுவோம். 12ஆம் இடத்துல நஷ்ட சனியா இருந்திருக்கு. ஓகே. அது இந்த ஜனவரி மாசம் விலகி எடுத்து இந்த மே ஜூன்ல உங்களுக்கு வந்து பிள்ளை வந்து நிச்சயமாயிடும். அதாவது கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சரி சார். அந்த கர்ப்பம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள உங்க கையில பேரனோ பேத்தியோ இருக்கும். ரொம்ப நன்றி. அவங்க வேலையை பத்தி கேட்டேனே சார். வேலையும் இவங்களுக்கு வந்து செய்யற திறமை இருக்கும், ஆனா அவசியம் இருக்காது. கணவர் நிறைய சம்பாரிச்சு இவரை காப்பாத்துவாரு. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல சித்ரா அன்னம் அப்படின்னா என்ன சார்? இது வந்து முன்னாலேயே ஒரு வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம் கூட இந்த சித்ரான்னு ரொம்ப பயன்படும். இந்த வெயில் காலம்னு சொன்னாலே திறந்த வெளியில போய் இருக்கணும்னு ஒரு மனப்பான்மை இருக்கும். பீச்சில் எல்லாம் நல்ல கூட்டம் இருக்கும். அந்த காலத்துல வசந்தோத்சவம்னு பண்ணுவாங்க. இந்த கோயில்கள்ல தனிய தோட்டங்கள்லாம் வச்சிருப்பாங்க. பெருமாள் அங்க ஏழை பண்ணி அவருக்கு வந்து வசந்தோத்சவம்னு கொண்டாடுவாங்க. அங்க இந்த சித்ரானம்னு கொடுப்பாங்க. இந்த பங்குனி மாசம் சித்திர மாசத்துல இந்த பௌர்ணமி போது அவங்க வந்து அந்த கார்டன்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு மனதுக்கு ஒரு விடுவிப்பு கொடுக்கறதுக்கும் தெளிவு கொடுக்கறதுக்கும் எல்லா விதமான நோய் நொடிகளையும் போக்குறதுக்கும் குறிப்பா மன இறுக்கத்தை போக்குறதுக்கும் உதவுவாங்க. அது உதவும். இப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்ம நிலைமையிலன்னா வீட்டில் யாருன்னா மன குறைபாடுகள் இருந்தா அவங்கள கூட்டிட்டு போய் வீட்டு மொட்டை மாடியிலையோ அல்லது எந்த திறந்த வெளியிலையோ
குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு வேளையாவது சத்தோழமா சாப்பிட்டா அதுக்கு நிவாரணம் கிடைக்கும்னு விஞ்ஞானபூர்வமா அதுக்கு அடிப்படை இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹரிப்ரியா. ஹரிப்ரியா, எங்க இருந்து பேசுறீங்க? ஹரிப்ரியா, சென்னையில இருந்து பேசுறேன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18th August 18th August 1990. 1990. டைம் சொல்லுங்கம்மா. 11:41 AM. 11:41 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சென்னை. என்ன கேள்விமா? மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? மேரேஜ் லைஃப் எப்படி இருக்க போகுது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, ரெண்டு கேள்விக்கும் சார் பதில் சொல்லுவாங்க. தொடர்புல இருங்க. மேரேஜ் லைஃப் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குமா, அதுல அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து ஓராண்டு காலம் பொறுத்து இருந்தாலே போறோம், பெரிய பரிகாரம் தேவையில்லை. உங்களுக்கு பொதுவாகவே மேரேஜ் லைஃப் மட்டும் இல்லாமல் உடல்நிலை மனநிலையும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. இப்போ அதுக்கு சஷ்டம சனியினுடைய தோஷம் இருக்கு. அதுக்கான 9 வாரம் சனிக்கிழமையில நவகிரக சுத்தினா கூட போறோம். அப்படி இல்லைன்னா இந்த ஓராண்டு 2 ஆண்டுக்குள்ள திருநள்ளாறு போய் பிரார்த்தனை பண்ணுங்க. அது கணவருடைய உறவையும் மேம்படுத்துறதுக்கும் உங்க வாழ்க்கையை சிறப்படுத்துறதுக்கும் ஒத்தாசையா இருக்கும். உங்க ஜாதகத்துல 7 கூடிய செவ்வாய் 12ல் இருக்கு. அது ஒரு குறைபாடு தான். அது அந்த குறைபாடுன்னா லேக் ஆஃப் டொமஸ்டிக் பிளஷர், கான்ஜுகல் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம். அந்த போதிய அளவுக்கு தாம்பத்திய சந்தோஷத்தை கொடுக்காது. அதுக்கு சந்தான கோபால ஜபம், புத்திர காமேஷ்யாகம்னு விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டீங்களான்னு விவரம் சொல்லுவாங்க, அது பண்ணிக்கலாம். நீங்க நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னும் நேரம் இருக்காங்க சார். வணக்கம், எதிர்காலம் பேர் சொல்லுங்க. பொண்ணு கேட்கணுங்க. பொண்ணோட பேர் என்னம்மா? அஸ்த நட்சத்திரங்க பூர்ணிமா. இல்ல, பொண்ணோட பூர்ணிமாவா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/12/1990. 11/12/1990. டைம் சொல்லுங்கம்மா. 3:39 PM. PM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? கோயம்புத்தூருங்க. என்ன கேள்விமா? இது திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு. ஓகே, திருமணம் எப்ப நடக்கும்? ஜாதக ரீதியா திருமண வாய்ப்பு இப்ப வந்துடுத்துமா. சரிங்க. இப்ப வந்து 7 நாள் சனி முற்றிலும் விலகிடுத்து. சரிங்க. இனிமே தடங்களுக்கு அவசியமே இல்ல. சரிங்க. வர நல்லா கட்டி போயிட்டே இருக்கு, அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. இத்தனை நாளா நடந்திருந்தா கூட நன்னா இருந்திருக்காது. சரி சரி. ஏன்னா அது ஜென்ம சனின்னு பேரு. சரிங்க. கடந்த ஆண்டு நடந்திருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப நல்ல காலம் வந்துடுது. சரிங்க. இவங்களுக்கு ராகு திசை குரு திசை தான் முக்கியமான திசை. சரிங்க. அது ரெண்டும் ரொம்ப வளமா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப அருமையான மாப்பிள்ளையை எதிர்பார்க்கலாம். சரிங்க. நல்ல படிச்சவரா குணவானா இருப்பாரு. சரி. தொழில் சம்பந்தமா இருக்குங்களா இல்ல வேலை ஏதாச்சும் அந்த மாதிரி? இவர் வெளிநாட்டுல வேலை பண்றவரா இருப்பாரு. வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு தான் இதுல அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்க. அது நீங்க நம்பிக்கையா கொடுக்கலாம், நல்ல மாப்பிள்ளையா அமைவாரு. சரிங்க சார். நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சார். எலுமிச்சம்பழம் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. விட்டமின் சி உடம்புக்கு நல்லது. அதுல மட்டும் இல்லாம எல்லா விதமான ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கும் யூஸ் பண்றோம். அது அசுப காரியங்களுக்கும் யூஸ் பண்றாங்களே. நான் சொல்ல வர்றது சூனியம். இது எந்த விதத்துல உண்மை, சரியா தவறா? இது வந்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஓடி வந்து வீட்டு வாசல்ல எலுமிச்சம்பழம் இருந்துன்னு ரொம்ப பதட்டத்தோட வந்து ஒரு கர்ச்சீஃப்ல எடுத்துட்டு வந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அதை எடுத்து பாருங்க, நல்லா இருந்தா ரசம் பண்ணி சாப்பிடுங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு வேலையை பாருங்க. அதாவது இது வந்து வேடிக்கையா இருந்தாலும் இது சிந்திக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதாவது இதுக்காலம் பயந்துக்கிறதுல தான் நிறைய பாதிப்பு இருக்கு. இந்த பில்லி சூனிங் கூட இந்த பாம்பு கடிச்சு செத்து போறவங்களோட பயத்தினால் செத்து போறவங்க தான் ஜாஸ்தி. அதே மாதிரிதான் இந்த பில்லி சூனியன்றது. மக்கள் எதை பார்த்து பயப்படலாம் தயாரா காத்துட்டு இருக்காங்க. அந்த குணத்தை போய்க்கினது இதெல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. இது கிராமப்புறத்துல ரொம்பவே இருக்கு இல்லையா சார்? ஆமா, கிராமப்புறத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை இருக்கும். அவளுக்கான பகையை செய்யறதுக்கு நிறைய நேரமும் இருக்கு, அவங்களுக்கு அவகாசமும் இருக்கு, அதுக்கு ஆசையும் இருக்கு, பண்றாங்க. இது எப்பவுமே மனிதன் வந்து ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு பாக்குற மாதிரி தான் பேசிக் நேச்சர். நம்ம அறிவு வளர்ச்சினால அது கொஞ்சம் கட்டியை காக்குறோம், கொஞ்சம் வெளியில காமிக்காம இருக்கும். அதனால அந்த நட்பு வளர்த்தினோம்னா இதெல்லாம் இருக்காது. நல்ல குணங்களை வளர்த்திக்கணும். அதுக்குதான் ஆன்மீகம் ஏற்பட்டது. இன்னொன்னு இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹஸ்பண்டுக்கு பார்க்கணும். கணவருடைய பேர் சொல்லுங்கம்மா. சிவானந்தம். டேட் ஆஃப் பர்த் 13/12/1958. 13/12/1958. டைம் சொல்லுங்கம்மா. என்னங்க? டைம், பிறந்த நேரம். 8:30 AM. 8:30 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? கோயம்புத்தூர். என்ன கேள்விமா? என்ன வீடு ஏதாவது வாங்க முடியுமா? ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது செட் ஆகுங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே அமைய மாட்டேங்குது. என்ன காரணம்னு சார் சொல்லுவாங்க, தொடர்ல இருங்க. ஓகே.
நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, உத்திராடத்துல ஒரு பிள்ளையும் மூரோரத்துல ஒரு காணி இருந்தா ஒரு குறவும் இல்லைன்னு. ஐயாவுக்கு உத்திராட நட்சத்திரம். சரிங்க. அவருக்கு வந்து இப்போ குரு தசை சனி தசையினுடைய வாய்ப்பு நிறைய இருக்கு. கடக லக்ன ஜாதகம். ஓகே, கடக லக்னம் வருங்களா? ஆமா, கடக லக்னம். லக்னத்துக்கு ராசிநாதன் பார்வை. ஓகே. அது ரொம்ப பவர்ஃபுல் சைன் அது. ஓகே. அதனால நிறைய வீடு வாகனம் பூமி வாசலோட தான் இவர் வாழணும்னு இவருடைய தலையில எழுதியிருக்கு. இப்போ 10ல சனி வலிக்கு இருக்கு அவருக்கு. இப்போ இனிமே நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஆண்டுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு சொத்தாவது 2 சொத்தாவது நிலையான சொத்து வாங்குவார்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஓகே, மகிழ்ச்சியா இருக்கலாம். நன்றி, நல்ல தகவல் சொல்லியிருக்காங்க. நன்றிம்மா. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. டிப்ளிகேல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்க போறேன். பொண்ணோட பேர் என்னம்மா? 26/8/2000. 26/8/2000. ஆமாங்க. ஓகே, என்ன டைம்ல பிறந்திருக்காங்க? 5:35 சனிக்கிழமை. 5:35 காலையிலயாம்மா? ஆமா, விடியகாலம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? எங்க பிறந்தாங்க? டிப்ளிகேன் தான். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? அவ 10th அடுத்த வருஷம் எழுத போறா, எக்ஸாம் எழுத போறா. ஓகே, எப்படி படிப்பா என்ன அப்படின்னு. ஓகே. அவங்களுக்கு வந்து லக்னாதிபதி திசைன்னு சொல்லி சனி மகாதிசை நடக்கிறது. அது ரொம்ப யூஸ்ஃபுல் திசை அது. ஆனா யோக திசையா சனி திசை வரும்போது 6ல சனி கோச்சாரம் சேர்ந்தா அவ்வளவு ஆகாது. அதனால கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. கான்சென்ட்ரேஷன் மெமரி கம்மியா இருக்கு. அதனால எந்த இழப்பும் வராது. அது கொஞ்சம் வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அவங்களுக்கு வந்து மார்க் கொஞ்சம் குறையலாம், ஆனா வந்து ஃபெயில் ஆகாது. அவங்களுடைய இழப்புகள் எதுவும் இருக்காது. அதனால மகிழ்ச்சியா இருக்கணும். ஹஸ்பண்டும் அதே ராசிங்க சார். 2 பேரும் இருந்தா அதிர்ஷ்டம் தான். அது நிறைய பேர் அதை தவறா சொல்றாங்க. அப்படிங்களா? ஒரே ராசியா இருந்தா ஆமா, அது என்னன்னா நாங்க நல்லதுன்னு சொல்றோம், நிறைய பேர் நல்லது இல்லைன்றாங்க. அதுதான் ஜனங்க நம்புறாங்க. ஏன்னா அந்த நெகட்டிவ் தான் மனசுல பதியுது. அந்த மாதிரி சாஸ்திரம் கிடையாது. இந்த ஒரே நட்சத்திரமா இருந்தா ஏக நட்சத்திரம் ஏக ராசசு ஏக லக்னம் கோட்டி குணம் பவயத்துன்னு பிரமாணம் கிளியரா எழுதியிருக்கு. இதை படிக்காதவங்க வந்து ஏதாவது கிளப்பி விட்டுட்டு அவங்களுக்கு தொழில் நடக்குதான்னு பாக்குறாங்க. அது நம்ப வேண்டாம். அது ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம் ஹலோ. பேர் சொல்லுங்க. நான் என் பொண்ணு கேட்கணும் மேடம். பொண்ணோட பேர் என்னம்மா? பதட்டப்படாதீங்க, நிதானமா சொல்லுங்க. உங்களோட பொண்ணோட பேர் என்ன? அனுஷியா மேடம். அனுஷியா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 30/9/1992. 30/9/1992. ஆமா, 11 மணி 18 நிமிஷம் இரவு. என்னங்க? 11 மணி 18 நிமிஷம் இரவு. இரவு 11 மணி 18 நிமிடம். எந்த ஊர்ல பிறந்திருக்காங்கம்மா? தூத்துக்குடி மேடம். என்ன கேள்வி? மேடம் பிஇ முடிச்சிருக்கா, வேலை கிடைக்குமா, எப்ப கிடைக்கும்? வேலை எப்ப மகளுக்கு கிடைக்கும்? கல்யாணம் எப்ப நடக்குங்கிறது. திருமணம் எப்ப நடக்கும்? இந்த ரெண்டுமே இப்போ அந்த ஆண்டினுடைய மத்திய பகுதியில வருது. செப்டம்பர்ல எல்லாமே செட்டில் ஆயிடும். உங்க ஜாதகம் அடிப்படை நல்லா இருக்கு, திசை நல்லா இருக்கு. இது ரெண்டும் இப்போ உடனே கை கூடுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய கணவர் ரொம்ப அனுசரணையா இருப்பாரு. இவருடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதி ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கலாம். நல்ல வேலை பார்க்குற கணவர் கிடைப்பாங்க. நல்ல வேலை பார்க்குற கணவர் கிடைப்பாரு. 2 பேரும் வேலை செய்வாங்க, நல்லா சம்பாரிச்சு வசதியா இருப்பாங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல சார், விநாயகர் எல்லாருமே வீட்டு வாசல் முன்னாடி தான் வைக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணங்கள் ஏதாவது இருக்கா சார்? இந்த வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்குன்னு சந்தேகம் இருந்தா விநாயகர் வச்சுட்டாலே போறோம். அதுக்கு பெரிய வாஸ்து கன்சல்டன்ட் போய் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். ஓகே, இதை விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் தண்ணியன்பரைங்க. எங்க இருந்து பேசுறீங்க? குரோம்பேட்ல இருந்து. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்னுடைய மகளுக்கு கேட்கணும். சரி, மகளுடைய பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. தையல்நாயகி 24/12/1989. 24/12/1989. டைம் சொல்லுங்க. டைம் வந்து காலையில 6:31. காலையில 6:31. எங்க பிறந்திருக்காங்க ஐயா? காரைக்குடி. என்ன கேள்வி? கேள்வி வந்து எப்ப திருமணம் நடக்கும், பேசிக்கி இருக்கோம். அதுக்கு எப்ப திருமணம் நடக்கும்? எல்லாருக்கும் பொதுவா திருமணம் தான். இந்த சித்திரை மாசத்துல நிச்சயம் ஆயிடுங்க. வர மாசம் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்லயே அதுக்கு மாப்பிள்ளை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல இடமா அமையும். அரசாங்க உத்தியோகம் பண்றவங்களா இருப்பாங்க. பேங்க் அல்லது இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் அல்லது இந்த கணினி சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கும். நல்ல திருமணம் அமையும். திருமண வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம்.
ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்க. சுஜாதா பேசுறேங்க, வேளச்சேரில இருந்து. சொல்லுங்கம்மா, யாருக்காக கேக்குறீங்க? ஆமா, என் டாட்டருக்காக கேக்குறேன், வைஷாலின்னு. வைஷாலி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/12/96. 12/12/96. டைம் சொல்லுங்கம்மா. 10:22 PM நைட். 10:22 PM. ஓகே. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்கம்மா? சென்னையில தான் பிறந்து. என்ன கேள்வி? கேள்வி, இப்போ வந்து அவ பிகாம் படிச்சுட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. அடுத்தது சிஏ பண்ணலாமா, பண்ணா அவளுக்கு எப்படி இருக்கும் என்னன்னு கேட்கலாம். ஏன்னா எம்பிஏ பண்ணலாமா சிஏ பண்ணலாமான்னு கன்ஃபியூஷன்ல இருந்தா. சரி சார், இதுக்கான பதில் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து 4ஆம் இடம்னு சொல்ற விருச்சிகத்துல வந்து சூரியனும் சுக்கிரனும் இருக்குமா. ஓகே சார். அந்த மாதிரி இருந்தா அதுக்கு வந்து இந்த சிஏ தான் நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். எம்பிஏ பண்ணோம்னா புதன் வலுவா இருக்கணும். இது புதன் வலுவா இல்ல. ஓகே. ஆன் தி கான்ட்ரரி, புதனோட விரையாதிபதி சந்திரன் இருக்கிறதுனால அது நல்ல வாய்ப்பு இருக்காது. ஓகே சார். அதனால சிஏலயே கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. சிஏ பண்ணா நல்லா முடிச்சு ரொம்ப நல்லா வெற்றியாளராக இருப்பாங்க. வரப்போற திசையெல்லாம் ரொம்ப அதுக்கு ஏற்புடையதா இருக்கு. ஓகே சார். இன்னும் கேட்கலாம் சொல்லுங்க. அது மேரேஜ் எப்படி இருக்கும், எப்ப ஆகும், எந்த மாதிரி மேரேஜ் தெரியுமா சார்? அந்த 7 கூடியது வந்து 8ஆம் இடத்துல இருக்கு சனி பகவான். அது ரொம்ப வலுவான பாயிண்ட். நல்ல கணவன் கிடைப்பாரு. இந்த 1000 பொய்யை சொல்லி ஒரு திருமணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த ஜாதகத்துக்கு ஏற்புடையது. ஏன்னா பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்தினால எந்த தீங்கும் கிடையாது. ஆனா ஜனங்க வந்து பிடிவாதமா பூராட நட்சத்திரம் நூலாடாதுன்னு பரப்பி விட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த மாதிரி மக்களை திருத்த முடியாததுனால நீங்க உங்க ஜாதகத்தை மாத்தி கொடுத்து திருமணம் பண்ணுங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி விநாயகரை வாசல் முன்னாடி ஏன் வைக்கிறோம்னு ஒரு கேள்வி கேட்டு. அதாவது இந்த வாஸ்து தோஷம், சல்லிய தோஷம், சாங்கியா தோஷம், பில்லி சூனியங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வந்து சந்தேகம் இருந்தால் கூட அதுக்கு பெருசாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது, வீட்டை இடிக்கிறது, மாற்றி அமைகிறது, செலவு பண்ணுறதுலாம் வேண்டாம். சிம்பிளாக ஒரு விநாயகரை வந்து வீட்டு வாசலில் வச்சா போகிறோம். ஆனால் அது வைக்கும்போது எப்படி வைக்கணும்னா 1.25 அடிக்குள்ளே இருக்கணும். அது 1.25 அடிக்கு மேலே இருந்தால் திரிகால நிவேத்தியம் பண்ணணும். இப்போ சில வீடுகளில் உயரமாக வச்சுருக்காங்க, அதுக்கு தனியாக வந்து பூசாரி வச்சு நிவேத்தியம்லாம் பண்ணுறாங்க. பண்ணலைன்னா அந்த வீட்டுக்கு தோஷம் வரும். இந்த தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு நேர் எதிராக தெரு போகும். அது வீட்டுக்கு ஆகாது. ஏன்னா அந்த வீட்டினுடைய மேல எல்லாருடைய திருஷ்டியும் படும். அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு இந்த விநாயகர் உபயோகப்படுறாரு. அதனாலதான் வீட்டு வாசல்ல விநாயகர் வச்சா வாஸ்து தோஷம் போகும். நல்ல ஒரு தகவல் சார். இன்னொன்னு இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. பாப்பாக்கு பார்க்கணும், பொண்ணுக்கு. பொண்ணோட பேர் என்னம்மா? புத்ரா. புத்ரா. டேட் ஆஃப் பர்த் 27 ஜூலை மாசம் 1990. 1990. டைம் சொல்லுங்கம்மா. விடிய காலையில 4:57. 4:57 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? மாம்பலம். என்ன கேள்வி? அவளுக்கு மேரேஜ் எப்ப நடக்கும், மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? ஓகே, எப்ப நடக்கும், எப்படி இருக்கும் சார்? இது கொஞ்சம் டிலே ஆகும். அடுத்த ஆண்டு ஆரம்பத்துல தான் அதுக்கு நல்ல சமயம் வருது. அதாவது ஜனவரி டு மார்ச் 2016 இது நிச்சயம் ஆயிடும். மே அல்லது ஜூன்ல கல்யாணம் நடக்கும். நல்ல கணவர் அமைப்பார். இந்த சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவர் இரும்பு, எண்ணெய், வித்து சமாச்சாரமாக வியாபாரம் பண்ணுற மாப்பிள்ளை கிடைக்கும். அது உள்ளூர்லேயே இருக்கும், உறவில் இருக்காது. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. சத்யாங்க மேடம். சத்யா. டேட் ஆஃப் பர்த் 10/8/10/8 1990. 90. டைம் சொல்லுங்க. 1 PM. 1 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? காஞ்சிபுரம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா? மேரேஜ் முடிஞ்சு 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே. இன்னும் குழந்தை இல்ல, அதான் எப்படி இருக்கு? குழந்தை பாக்கியம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசிக்குங்கிறத பார்த்து சார் சொல்லுவாங்க. உங்க மருமகன் நட்சத்திரம் தெரியுங்களா? புரியலைங்க சார். உங்க மருமகன் நட்சத்திரம் மாப்பிள்ளை, எனக்கு உங்க மாப்பிள்ளையோட எனக்கு தான் கேக்குறேன். கணவருடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை. உங்க 2 பேருக்கும் தாராபலம் சரியா தான் இருக்கு. 2 பேருக்குமே கடந்த காலத்துல வந்து இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு இருந்தது உங்க ஜாதகத்தினால. அது இப்ப விலகி இருக்கு. அதனால இன்னும் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ளே கன்ஃபர்மேஷன் ஆயிடும். நிச்சயமா இதுக்கு வந்து குழந்தைகள் உண்டு. குழந்தை பாக்கியத்துல டிப்ரைவல் கிடையாது. ஏன்னா கஜகேசரி யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஜாதகத்துல. குருவுக்கும் சந்திரனுக்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு. இது வந்து நல்ல குழந்தை பிறக்கும்னு கேரண்டி இருக்குது.
ஓகே, நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. நாங்க தொடர்ந்து பேசலாம் சார். நம்ம கணபதி பேசிட்டு இருக்கும்போதே, கணபதி பத்தி பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயம் சார், ஆற்றங்கரையில தான் அதிகமா பிள்ளையார்களை வைக்கிறாங்க மற்றும் கரைக்கிறாங்க. எல்லாமே இந்த பிள்ளையாரோட விஷயம் எல்லாமே ஆற்றங்கரையிலேயே நடக்குது. இதற்காக ஏதாவது தனிப்பட்ட ரீசன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்த்துலாம் ஒரு நேயரை தொடர்ந்து. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் பாபுங்க. பாபு, டேட் ஆஃப் பர்த்? 8/6/83ங்க. 8/6/83. டைம் சொல்லுங்க. வியாபாரம் இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, டைம் சொல்லுங்க. பிறந்த நேரம்? 3:30 மணி மதியம். மதியம் 3 மணி. எங்க பிறந்திருக்கீங்க? தஞ்சாவூருங்க. என்ன கேள்வி இப்போ கேட்டீங்க? வியாபாரம். வியாபாரம். ஓகே சார், சொல்லுவாங்க அதுக்கான பதில. சொல்லுங்க. ஜாதகம் நல்லா இருக்கு, வியாபாரம் பண்றது கரெக்டா இருக்கு, சுய தொழில் தான் உங்களுக்கு கூடி வரும்னு இருக்கு. சரிங்க சார். அதெல்லாம் எந்த குறைபாடும் இல்லை. சரிங்க சார். இந்த ராகு தசை குரு தசை துலா லக்னத்துக்கு அவ்வளவு நல்லது இல்லை. சரிங்க. உங்களுக்கு துலா லக்னம் இருக்கு. அந்த துலா லக்னத்துக்கு ராகுவும் குருவும் அவ்வளோ ஸ்லாக்கியம் கிடையாது. திருத்திய ஷஷ்டாதிபதினு சொல்லுவாங்க. இதுல வந்து நீங்க பொருள் அதாவது பைசா போடாம தான் செய்யணும், அல்லது ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கலாம். பணம் போட்டு வியாபாரம் பண்றதுக்கு இதுல அறிகுறியே கிடையாது. போட்டிங்களான்னா நஷ்டம் வரும்ன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஒரு சந்தோஷ செய்தி என்னன்னா, உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய இந்த சனி கிரகம் வந்து லக்னத்துல உச்சனா இருக்கிறதுனால இந்த எவ்வளவு நீங்க அடிபட்டாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும், எழுந்து வரக்கூடிய சக்தி இருக்கும். அதனால மேற்கொண்டு பணம் போடாம இதா பண்றதுக்கு கத்துக்கோங்க. இந்த ஐடியா செல்லிங், நாலேஜ் செல்லிங், கன்சல்டன்சி, இன்பிட்வீன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட்னு அந்த மாதிரி பண்ணுங்க. பொருள் வந்து நீங்க செலவழிச்சு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி கடையா வச்சு பண்ணா வராதுன்றதுக்கு இதுல ரொம்ப நிறைய காரணங்கள் இருக்கு. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேயரும் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சென்னை அம்பத்தூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த்? நான் பொண்ணு கல்யாணத்துக்காக பாத்துட்டு இருக்கோம். சரி, பொண்ணோட பேரு வந்து ஸ்வாதி ஸ்ரீ. நட்சத்திரம் ஸ்வாதிமா. ஓகே, நீங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. நாங்க சாரே சொல்லிடுவாரு ராசி நட்சத்திரம். ராசி நட்சத்திரம் சொல்லிடுவாங்க. நீங்க டேட் ஆஃப் பர்த்தும் டைம் ஆஃப் பர்த்தும் சொல்லுங்க. 11/6/1992. 11/6/1992. டைம் சொல்லுங்க. டைம் 2:04 மத்தியானம் 2:04. பிளேஸ் ஆஃப் பர்த் சென்னை. ஓகே, இப்போ என்ன கேள்வி? கல்யாணம் எப்ப செட்டில் ஆகும்? கல்யாணம் எப்போ? கல்யாணத்துக்கு இப்ப ஏற்கனவே நல்ல வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ இமிடியேட்டா நீங்க வந்து முயற்சி பண்ணா இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் கூட நல்ல மாப்பிள்ளை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஜாஸ்தி பண்ணா மே மாசத்துல நிச்சயம் ஆயிடும். வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல அனுசரணையா நல்ல புத்திசாலியா படிச்சவரா இருப்பாரு. சரி. இந்த பெண்ணுடைய கலத்திராதிபதினு சொல்ற குரு வந்து 12ல இருக்கு. அது ஒரு சின்ன குறைபாடு. அதனால வியாழக்கிழமையில உபவாசம் இருக்கிறது அல்லது தட்சிணாமூர்த்தி கோயில்ல வந்து அர்ச்சனை பண்றது ஒரு பழக்கம் வச்சுக்க சொல்லுங்க. 2-3 வியாழக்கிழமை பண்ணா கூட இந்த குறைபாடு நீங்கி கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லா சிறப்பா அமையும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. ஆனந்தகுமாருங்க. ஆனந்தகுமார், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/4/1978. 15/4/1978. டைம் சொல்லுங்க. காலை 6:10. காலையில 6:10. எங்க பிறந்திருக்கீங்க ஐயா? கோயம்புத்தூருங்க. என்ன கேள்வி? தொழிலே அமைய மாட்டேங்குங்க, இவ்வளவு வருஷமா இருக்கு. சரி, இதுக்கான காரணம் என்னன்னு சட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்புல இருங்க. தொழில்னா வேலையா கேக்குறீங்களா? எதுக்கு வேலை கேக்குறீங்களா? தொழில் சொந்த தொழிலா? சொந்த தொழில் செய்யறேங்க. என்ன செய்றீங்க? பழைய பிளாஸ்டிக் ஸ்டீல் வியாபாரம். வெரி குட். அது வந்து உங்களுக்கு சந்திரமங்கல யோகம்னு ஜீவனஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாயும் ஒன்னா இருக்கு. சரிங்க சார். அந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்களுக்கு நீங்க செய்யற தொழில் கரெக்ட். அதுக்கான இப்போ புத திசை உங்களுக்கு ரொம்ப யோக திசையா வந்திருக்கு. அதுல நிறைய வந்து நீங்க பெரிய அளவுல பண்ண முடியும். சொந்தமா ஒரு ஃபேக்டரி கொடுத்து ஆரம்பிக்கிறது கூட பிற்காலத்துல உங்களுக்கு திசைகள் வருது. நம்பிக்கையா செய்யுங்க. இத்தனை நாளா உங்களுக்கு அவ்வளோ பெரிய வளர்ச்சி இல்லாத காரணம் 4ல சனி, அது முடிஞ்சு போச்சு. அதனால இனிமே நம்பிக்கையோட செய்யலாம். நிச்சயமான ஒரு வளமான எதிர்காலம் உண்டு. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் பிரமிளா. பிரமிளா, டேட் ஆஃப் பர்த்? 22/12. 22/12/83. 7:05 AM. 7:05 AM. எந்த ஊருமா பிறந்தது? சென்னை. சென்னை. ஓகே, என்ன கேள்வி? இல்ல, ஒரு பிரச்சனையா இருக்கு. ஓகே. எப்படி இருக்கு இப்போ? நான் ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பேனா இல்ல எப்படி இருக்கும்? ஓகே. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இப்ப மறுபடியும் போவேனா, அதெல்லாம் கேட்கணும். எனக்கு எப்படி லைஃப் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்?
சரி தொடர்புல இருங்கம்மா, சார் பேசுவாங்க. கணவருடைய நட்சத்திரம்மா? மகம் சிம்மராசி. உங்களுக்கு ரெண்டும் பக்கத்து ராசி தான். அது சம்பத்தாரா ராசின்னு பேரு, நல்லது அது. அதனால உங்களுக்குள்ள பெரிய பிளவுகளோ மனபேதங்களோ வரத்துக்கு சான்ஸ் இல்லை. அதனால பிரிவினையோ டைவர்ஸுக்கெல்லாம் அவுட் ஆஃப் கொஸ்டின் வரவே வராது. உங்களுக்கு கடந்த காலத்துல வந்து இந்த கோல்சார சனின்னு சொல்லி இந்த கோச்சாரம் கொஞ்சம் இடக்கா இருந்திருக்கு. அது இப்ப நிவாரணம் ஆயிடுத்து. இந்த இன்னும் 1 மாசத்துக்குள்ள உங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையை தோற்றுவிச்சு நல்ல சிறப்பான வாழ்க்கை இருக்கும். உங்களுக்கு இந்த 9, 10 கூடிய புதன் சூரியன் ஒண்ணா லக்னத்துல இருக்கிறதுனால உத்தியோக வாய்ப்பு வாழ்க்கை பூரா இருக்கும், நல்லா சம்பாதிப்பீங்க. தனாதிபதி வேற உச்சனா இருக்கார் லாபத்துல, அதனால சொந்தமா வீடு வாசல்லாம் கூட வாங்கலாம். உத்தியோகம் பண்ணா அது வீட்டுல இன்ஸ்டால்மெண்ட் கட்டுற மாதிரி உடனடியா புக் பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கு வசதியா இருக்கும். இல்லைன்னா பணம் செலவிச்சுன்னா உங்களுக்கு அது பயன்படாது. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. மகளுக்கு பாக்கணுங்க. மகளுடைய பேர் என்னம்மா? சென்னையில இருந்து பேசுறோம். சரி, மகளுடைய பேர்? தெரசா யாஸ்மின். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/12/1989. 89. டைம் சொல்லுங்கம்மா. மதியம் 11:45. 11:45. ஓகே, எங்க பிறந்திருக்காங்க? மெட்ராஸ்ல தான். ஓகே, என்ன கேள்வி? அவங்களுக்கு கல்யாணத்துக்கு இன்னும் பார்த்துட்டே இருக்கிறோம். 2 வருஷம் 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு நடக்க மாட்டேங்குது, தடையாயிட்டே இருக்கு. என்ன காரணம் சார் கூட ஒண்ணு வந்தது, அதுவும் டக்குன்னு தடையாயிருச்சு. சீக்கிரத்துல கல்யாணம் நடக்குமா, அவங்க வருங்காலம் எப்படி இருக்கும்? ஓகே சார் பேசுவாங்க. அதை கேட்கறதுக்கு தான். அப்படியே உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு. அது உங்க குடும்பத்திலே எல்லாருக்குமே நோய்வாய்ப்பட்டிருக்கா? ஆமா. ஏன்னா அது வந்து விரையாதிபதி லக்னத்துல இருக்கு இவருக்கு. இவருக்கும் இவரை சார்ந்தவர்களுக்கும் நோய்வாய்கள் எப்பவுமே இருக்கணும்னு இருக்கு. அதுக்கு சந்திர பிரீத்தின்னு சொல்லி இந்த சோமவாரத்துல, அதாவது திங்கட்கிழமையில உபவாசம் இருக்க கத்துக்கோங்க. இப்ப 4ல சனி இருக்கு இவருக்கு, அதனால திருமண தடங்கள் இருக்கு. அதுக்கு நிவர்த்தி பண்றதுக்கு இந்த சனி பிரிய பயிற்சி, இந்த சனிக்கிழமையில வந்து 9 சனிக்கிழமை நவகிரக வலம் வரணும். 9வது சனிக்கிழமை நவகிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணணும். வீட்டுல தினந்தோறும் காக்கைக்கு வந்து எள்சோறு வைக்கணும். வச்சுங்களான்னா நிச்சயமா திருமணம் நடக்கும், இந்த நோய் நொடிகளும் தீரும். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இதுல சின்ன ஒரு டவுட் சார். இப்ப காக்கைக்கு எல்லாருமே சாதம் வைக்கிறாங்க நார்மலா, அதுக்கும் எல்சோருக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? சாதாரணமாவே சாதம் வைக்கலாமா? எப்ப வேணா வைக்கலாம். ஓகே ஓகே. இல்ல எல்சோறு தான் வைக்கணுமா, இல்ல சாதா சாதமே வைக்கலாமா? சாதா சாதம் வச்சா அது சாதாரண, அது வந்து ஒரு உணவு அளிச்சா புண்ணியம் கிடைக்கும். அதுதான். ஆனா சனி எள்ளுன்றது சனீஸ்வரனுடைய பயிர், தான். அதனால அந்த சனீஸ்வர பிரீத்தியா வைக்கிறது வந்து சனிக்கிழமையில ரொம்ப விசேஷமா. ஓகே, இன்னொரு சனி தோஷம் போறதுக்கு உபயோகம். ஓகே. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் ராணி மேடம். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? ராம்நாட்ல இருந்து பேசுறேன். நல்லதுமா. டேட் ஆஃப் பர்த்? 1987. 87. 22/11. 22/11/1987. 87. டைம் சொல்லுங்கம்மா. டைம் 10:30 மேடம். காலையிலயாம்மா? காலையில. ஓகே. எங்க பிறந்திருக்கீங்க? ராம்நாடு. என்ன கேள்வி? கேள்வி எதுவும் ஜாப் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கா? ஓகே, தொடர்புல இருங்க சார், பேசுவாங்க. கட்டியாக கிடைக்கும். அது வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு கூட வாய்ப்பு தெரியுதுமா, அது கூட முயற்சி பண்ணுங்க. சுக்கிர திசை வந்து 41 வயசு வரைக்கும் இருக்கு. அந்த திசையில உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து உத்தியோகம் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி மூலமா ஏதாவது லாபம் அல்லது வெளிநாட்டு தொடர்புனால உங்களுக்கு பொருளாதார லாபங்கள் கிடைக்கணும்னு இதுல அஷூரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த ஜென்ம சனின்னு இருக்கு, நிம்மதி கொடுக்காது, ஆரோக்கியம் கொடுக்காது. அதை பொருட்படுத்தாம நிம்மதியே கிடையாது இதுக்கு. அது வந்து அதை பொருட்படுத்தாம நிறைய வேலையில இந்த ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, வேலையில் ஈடுபடுத்தி அந்த கவலையை போக்கிக்கோங்க. உங்களுக்கு அதுல டபுள் லாபம் இருக்கும். கவலையினுடைய திண்மையும் குறையும், வேலை செய்யறதுனால உங்களுக்கு எதிர்கால லாபமும் கிடைக்கும். இது ரெண்டும் தொடர்ச்சியா பண்ணுங்க, பெரிய வெற்றி காத்திருக்கு. நன்றி. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. சந்தியா. சந்தியா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. சென்னை. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/6/94. 94. டைம் சொல்லுங்கம்மா. வெள்ளிக்கிழமை 5:30 மணி PM. 5:30 மணி PM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? ஓகே, அது சொல்லல, இருந்தாலும் நல்ல காலம். ஜாதகத்தை பத்தி டீடைல் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு இப்ப மிருகசீஷ நட்சத்திரம்,
சரி. அந்த மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு கோல்சாரம் இடக்கா இருக்கு, எதை எடுத்தாலும் தடங்கள். அதுதான் அவங்களுடைய மெயின் பிரச்சனை. அந்த தடங்களுக்கு வந்து இது சகட யோக ஜாதகம் பேரு. தடங்கள் இருக்குமே தவிர வெற்றி உறுதியா இருக்கும். இந்த சின்ன சின்ன தடங்கள்னால அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கை இழந்திருக்காங்க. அந்த நம்பிக்கை இழந்ததுனால தான் அவங்களுக்கு வளர்ச்சி குறைவா இருக்கு. இதுக்கு டிஃபென்ஸ் இன் டிஃபைன்ஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் எப்போ பலவீனமா இருக்கணும் அப்பதான் பலமா இருக்கணும்னு சர்ச்சில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியே இவங்க கையாளணும். அது ரொம்ப பேருக்கு அந்த கலை வரமாட்டேங்குது. அது வந்தாலே ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில. ஓகே. அது மட்டும் இல்லாம நேர்கள் வந்து அவங்களுடைய குறையை சொல்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லிட்டு நல்ல ஒரு தீர்வு கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கும் உற்சாகமான வார்த்தையை சொல்றதுக்கும் ஒருத்தர் வேணும், அப்படி நிறைய தகவலை கொடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாரையும் உற்சாகப்படுத்திட்டு இருக்கீங்க. இதை தவிர நம்ம ஆற்றங்கரையில நிறைய விநாயகர்கள் வைக்கிறோம், அதுக்கான காரணம் ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருக்கான்னு கேட்டிருந்தோம் சார். விநாயகர் வந்து இப்ப நிறைய பசங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விநாயகரும் பிடிவாதம் பண்ணாரு. ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு அம்மா கேட்டாங்க பார்வதி. அவர் சொன்னார், எனக்கு ஒன்ன மாதிரியே பொண்டாட்டி கிடைக்கணும்னாரு. ஒன்ன மாதிரியே அழகும் குணமுடைய பெண்ணு கிடைக்கணும் அப்படின்னாரு. உடனே ஆமா, அப்போ வந்து அது ரொம்ப கஷ்டமாச்சேடா, என்ன நான் வந்து ஈஸ்வரனுடைய மனைவி, அதனால எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குமான்னு தெரியல, எப்படி கிடைக்கும் நாங்க. இல்லவே எனக்கு அப்படிதான் வேணும்னு பிடிவாதம் பண்ணாங்க. அப்ப நீ ஆத்தங்கரையில போய் உட்காரு, அங்க பெண்கள்லாம் தண்ணி எடுக்க வருவாங்க, அதுல யாராவது செலக்ட் பண்ணிக்க. இப்படி ஒரு வேடிக்கை கதை உண்டு, அதுல விஷயம் இருக்கு. அது இன்னொரு நாள் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே சார். இன்னொன்னு இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பையனுக்கு பார்க்கணுமா? பையனுடைய பேர் என்னம்மா? அருண்குமார் பேரு. டேட் ஆஃப் பர்த்? 31/5/1992. 31/5/1992. டைம் சொல்லுங்கம்மா. காலையில 6:15. காலையில 6:15. எங்க பிறந்திருக்காங்க? என்ன கேள்வி? அவன் பிஏ முடிச்சிருக்கான். சரி. ஜாப் கிடைக்குமா? ஜாப் கிடைக்குமா? ஆமா, ஜாப் வேலை. வீடு கட்டுறதுக்கும் வழி இருக்கா? ஓகே. ரெண்டுமே ரொம்ப நிறைவா இருக்கு. நல்ல சிறப்பான ஜாதகம். இதுக்கு வந்து இந்த சூரியன் இப்போ சந்திர திசை முக்கிய திசைகளா நடக்க இருக்கு. இந்த 2 திசையுமே அவருக்கு நல்ல வாய்ப்புகள், தொழிலையும் கிடைக்கும், வருமானத்திலையும் கிடைக்கும், லாபம் நிறைய இருக்கும். வெளிநாட்டுல கூட கொஞ்ச நாள் போய் வேலை செய்வாரு, பல கோடிக்கணக்கா பணம் சம்பாரிச்சு நிறைய சொத்துக்களோட வாழ்வாரு. நல்ல ஜாதகத்துல சேர்த்திக்கை. சொல்லுங்க. அம்மா அப்பாவுக்கு உடம்பு அது 8ல சனி இருக்கு, கோல்சாரம். அந்த கோச்சாரம்னு சொல்லுவோம். அது 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஏதாவது ஒரு வகையில பாதிக்கும். அதனால இவருக்கு திருமணம் ஆகிறதுனால தாய் தந்தையருக்கு பாதிப்பு உண்டு. அதுக்கு வந்து இந்த சனி பகவான சோஸ்திரம் சொல்லுங்க. வீட்லயே சனி சோஸ்திரம் படிச்சாலே போறோம். குறிப்பா சனிக்கிழமையில படிங்க, நல்ல நிவாரணம் கிடைக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இதுல விநாயகர் பத்தி பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. விநாயகரை கும்பிட்டாலோ ஆஞ்சநேயரை கும்பிட்டாலோ சனி தோஷம் அவங்கள பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா சார்? அதாவது விநாயகர் வந்து பிரம்மச்சரியம் பெற்றவர். ஓகே. அவர் விநாயகர் வந்து விநாயகர்னு சொன்னாலே ஜெயிக்க முடியாதவர், யாருமே வெல்ல முடியாத ஒரு தெய்வம், முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த கடவுளை பிடிக்கிறதுக்கு சனி பகவானுக்கு அதிகாரம் கிடையாது. ஆஞ்சநேயர் வந்து இந்த சனி பகவான் வந்து சின்ன வயசுல ரொம்ப குறும்புத்தனம் பொல்லாத்தனம் இருந்தவர், சூரியனுடைய மகன் அவர். அவர் வந்து இந்த தேவர்கள் அவங்களுடைய தபஸெல்லாம் போய் கலைச்சி விடுவார், அவங்களெல்லாம் வந்து கீழே விழ வச்சு வேடிக்கை பார்ப்பாரு. அந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த சப்த ரிஷிகள் வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் போய் குறும்பெல்லாம் பண்ணதுனால அவங்க சபிச்சிட்டாங்க. நீ வந்து இவ்வளோ வந்து பலசாலின்றதுனால தான் நீ இப்படி இருக்க, சூரியன் புத்திரன் தான் இப்படி இருக்க, உனக்கு வந்து எல்லா பலத்தையும் எழுந்து எல்லா விதமான சக்தியும் எழுந்து யாரும் கேட்பார் இல்லாமல் நீ நடுக்காட்டில் நிற்கணும் நீ அப்படின்னு சபிச்சிட்டாரு. அந்த சமயத்தில் வந்து ஆஞ்சநேயர் தான் வந்து அவரை வந்து காப்பாற்றினார். அது நாரதருடைய உபதேசத்தினால. அதனால நன்னி விசுவாசத்தினால அதை பிடிக்கலன்னு ஒரு சாஸ்திரம். ஓ, சோ ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கும் விநாயகர் பக்தர்களுக்கும் பிரச்சனையே வராது. வராது. நல்ல தகவல் சார். இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் மோகனப்பிரியா. மோகனப்பிரியா, உங்களுக்கு அதான் கேக்குறீங்களா? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 22/4/94. டைம் அம்மா? 4:15 PM. 4:15 PM. 4:15 PM. ஓகே. எங்க பிறந்திருக்கீங்க? சென்னையில தான். என்ன கேள்விமா? திருமணம் எப்ப ஆகும், எப்படி லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? ஓகே. திருமணம் எப்ப ஆகும், லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? திருமணத்துக்கு இப்போ உடனடியாக நல்ல டைம் தான் இருக்குது. 4ல் சனி வந்து திருமணத்துக்கு தடங்கள் இல்லை. ஏன்னா உங்களுடைய திசை யோக திசையாக இருக்குது, நல்ல திசையாக இருக்குது. இந்த திசையில் உங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே நிச்சயம் ஆகிடும். இந்த வரக்கூடிய மே மாதம், அதாச்சும் மே ஜூன்லேயே உங்களுக்கு நிச்சயம் ஆகிடும்.
தை மாசத்துல முகூர்த்தம் வைக்கிற மாதிரி இருக்கும். வரக்கூடிய கணவர் வந்து சொந்தமா வந்து தொழில் பண்றவரா இருப்பாரு, கன்சல்டன்சி பண்றவரா இருப்பாரு. அநேகமா இந்த சிஏ கார்ப்பரேட் கோர்ஸ் படிச்சு அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் லைன்ல இருக்கும்ன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. வெளிநாட்டுக்கு வாய்ப்பு தான் இருக்கா ஐயா? அப்படிப்பட்ட கெடுதல் ஒன்றும் தெரியல. அந்த வெளிநாட்டுக்கு போய் சேவை பண்ற மாதிரி நிர்பந்தம் வராது. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். 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 டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. நான் கம்மி பண்ணிட்டேங்க. ஓகே, பேர் சொல்லுங்க. பிச்சுமணி. பிச்சுமணி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/12/85. 12/12/85. ஆமாங்க. ஓகே, டைம் சொல்லுங்க. என்ன டைம்? பிறந்த நேரம்? டைம் 8:30ங்க நைட்டு. நைட்டு 8:30 மணி. ஆமாங்க. ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? நம்ம சென்னை தாங்க. என்ன கேள்வி? வேலை கரெக்டா செட் ஆகல. வேலை செட் ஆகலங்க. வேலை சரியாக அமையவில்லை. இதுக்கு என்ன காரணம்னு சார் சொல்லுவாங்க. தொடர்ல இருங்க. சரிங்க. முதலாளிங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லை போல இருக்கு. அதாவது வேலை செட் ஆகுதுன்றது ஒரு கணக்கு கிடையாது, நம்ம தான் அதுல செட் பண்ணிக்கணும். அது வந்து ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க என்ன உங்களுடைய ஆட்சேபனை? இல்லைங்க, வேலை இப்ப செஞ்சுதான் இருக்கேன். சரி. ஆனா மேற்கொண்டு எதுவும் ப்ரமோஷன் எதுவும் இல்ல, அப்படிதான் இருக்கு. அதான் அதுக்கு வந்து இத்தனை நாளா தடங்கள் இருந்தது. அது இன்னும் ஒரு ஆண்டு தொடருது. நான் விரயத்துல சனி வந்திருக்கு இப்போ. அப்படிங்களா? ஆமா, உங்க இது வித்யோகஸ்தானமும் ரொம்ப வலுவா இல்ல. அதனால அது வந்து இந்த கொஞ்சம் ஸ்லோ தான் growth அதுல இருக்கு. சரிங்க. இந்த இன்னும் ஒரு ஆண்டு பொறுத்து இருந்தா அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு உத்தியோக உயர்வு காத்திருக்கு. ஓ அப்படிங்களா? சரிங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி எங்களுடைய தமிழ் புத்தாண்டு சித்திர வருஷ பிறப்பு நம்ம இந்தியாலேயே ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுறாங்க. அதுக்கு ஏதாவது சிறப்புகள் இருக்கா சார்? கட்டாயம். இது வந்து கிரகோரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனிவா கன்வென்ஷன்ல கிரகோரியன் கேலண்டர்னு சொல்லி இந்த சூரியனுடைய சுழற்சியினுடைய நீளத்தை அளந்து 1 இயர்னு கணக்கு பண்ணாங்க. அது 360 days, 365 days, 365.25 daysனு நிறைய சித்தாந்தங்கள் இருக்கு அதுல. இந்த ஜியோ சென்டர்னு சொல்லியும் சோலார் சென்டர்னு அதை அளந்திருக்காங்க. அது பிரகாரத்துக்கு நம்ம இந்திய மண்ணில் பார்க்கும்போது, அதுவும் சவுத் இந்தியாவில் பார்க்கும்போது அதுக்கு 4-5 கணக்கு வச்சிருக்காங்க. சௌரமானம், சாந்திரமானம்னு பேர் இருக்கு. சௌரமானம்னா சோலார் பேஸ்டு, சூரியனுடைய அடிப்படையில். சாந்திரமானம்னு சொன்னா இந்த சந்திரனுடைய அடிப்படையில். இந்த சந்திரனுடைய சுழற்சி கொண்டு கணக்கிடுறது வந்து சாந்திரமானம். சோலாரை வச்சு பண்றது, சூரியனை வச்சு பண்றது சோலார் சிஸ்டம். இது பிரகாரத்துக்கு இந்த தமிழ்நாட்டில் வந்து சோலார் சிஸ்டம் ரொம்ப பிரபலம். அதாவது சூரியமானம்னு சூரியன் அடிப்படையில். கேரளாவிலையும் இந்த அதில் கொல்லம் ஆண்டுன்னு தனி ஒரு சித்தாந்தம் இருக்கு. கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் வந்து இந்த யுகாதின்னு சொல்லுவாங்க. அந்த கர்நாடகாவில் வந்து அவங்க கர்நாடக வருஷ பரப்புன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வேறுபட்டது. அவங்க வந்து இந்த சந்திரனுடைய அடிப்படையில் இந்த கணக்கிடுறாங்க. அதனால தான் இந்த மாற்றங்களுக்கு சிறு சிறு மாற்றங்கள் உண்டு. ஓகே, நல்ல தகவல் சார். இன்னொன்னு இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. சுந்தருங்க மேடம். சுந்தர். ஓகே, சொல்லுங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? 16/10/82. 16/10/82. ஆமா மேடம். டைம் சொல்லுங்க. டைம் 7:15 PM மேடம். 7:15 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? மதுரைங்க மேடம். என்ன கேள்வி? உனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை எப்படி இருக்கும் குறிப்பா கேக்குறீங்களா? ஏதாவது ஒரு கேள்வி? அதான் வாழ்க்கை தான் எப்படி இருக்கும். ஓகே, தொடர்ந்து சட்ட பேசுங்க. மேரேஜ் லைஃப். ஓகே, மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கு, அதுல ஒன்றும் குறை இல்லை. ஆனால் சிறு சிறு மனஸ்தாபங்கள், சில அதிருப்திகள் இருக்குதான் செய்யுது. அது இன்னும் ஒரு 3-4 மாசத்துல நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். இப்போ 7ஆம் நாள் சனி முடிகிற தருவாயில் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் அடிப்படை ஜாதகத்தில் உங்களுக்கு காலசர்ப்ப தோஷம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கு. எல்லாம் முற்றிலும் எல்லா கிரகமே ராகு கேத்துக்கள் மத்தியில் வந்துருச்சு. அதுக்கு வந்து நீங்க நிச்சயமா வந்து இந்த காலசர்ப்ப தோஷ நிவர்த்திக்கு காலஹஸ்தியில போய் ஒரு வாட்டி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கான நிவர்த்தி பண்ணிருக்கீங்களா? அதுல நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். 7ஆம் நாள் சனி முடிகிற தருவாயில இருக்கு. அதனால சொல்லுங்க. காலசர்ப்ப யோகம் இருந்தா அது மாதிரி உண்டு. திவிகாலத்திர யோகம்னு சொல்லுவோம். அது விரையாதிபதி லக்னத்துக்கு பார்வை கலத்திர ஸ்தானத்துல இருந்து அதுக்கு திவிகாலத்திர யோகம் சொல்லுவாங்க. செகண்ட் மேரேஜ், ரீமேரேஜ் தான் சான்சஸ் இருக்கு. பட் அது துணிஞ்சு பண்ணிக்கலாம், அதுல கெடுதல் வராது. நன்றி உங்களின் அழைப்புக்கு. பொதுவாக சார் இந்த சூனியங்கள் தோஷம் பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார்.
எல்லாருமே திருஷ்டி சுத்தி போடுறாங்க. குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கு ஓகே திருஷ்டி சுத்தி போடுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா பெரியவங்களுக்கும் இது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. கண் திருஷ்டிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையானது, அதுக்கு என்ன செய்யணும்? அதான் மற்றவங்க பார்க்கறதுனால நம்ம வந்து மெஸ்மரைஸ் ஆகிறோம் அல்லது ஹிப்னோடைஸ் ஆகிறோம்ன்றது எவிடன்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம அவ்வளோ பலகீனமாக இருக்கணுமான்றது ஒரு கொஸ்டின். சரி, நம்முடைய மூளையை நம்மளே அவமானப்படுத்திக் கூடாது. வி ஷுட் நாட் இன்சல்ட் அவர் ஓன் இன்டெலிஜென்ஸ். அப்போ வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பலகீனமான மனிதராக இருக்கக்கூடாது. ஒன்ஸ் இன் அவைல் பரவாயில்ல, ஏதோ ஒரு திருஷ்டி கழிஞ்சுன்னு வீட்டில் பெண்கள் ரொம்ப விரும்புவாங்க, அவங்களுடைய திருப்திக்காக பண்ணிக்கலாம். பட் இதே வேலையாக இருக்கிறதும் ஒரு மனுஷனை பலகீனமாக்கிடும். எப்படி மருந்து சாப்பிட்டா குணமாகும், ஆனால் மருந்தே சாப்பிட்டா அதுவே வியாதி ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த ஜோதிடமும் மந்திர சாஸ்திரமும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பய உணர்வை தவிர்க்கணும். தன்னம்பிக்கை, நம்மளை மீறி தான் மற்ற சக்திகள் தான். அந்த நம்பிக்கை இருந்தாலே வாழ்க்கையில பாதிக்கு மேல சக்சஸ் ஆயிடும். எதுக்காக கேட்டேன், இப்ப விநாயகர் முன்னாடி வைக்கிறனால தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொன்னீங்க. அதே மாதிரி சில பேர் கண்ணாடி வைப்பாங்க சார் முன்னாடி திருஷ்டிக்கு, அது சரிதானா இல்ல வேற எதுவும் வைக்கணுமா? அது இந்த ஃபெங்ஷுயில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பாகுவான்னு சொல்லுவாங்க. எண் கோணத்துல கண்ணாடி வைப்பாங்க, அதுவும் கிச்சன்ல நிறைய வைப்பாங்க. அந்த பாகுவான்றது கியூர்னு பேரு. கியூர்னா அந்த கரெக்ஷன் பண்றது. இப்போ வந்து கிச்சன் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கா இருக்கு, ஈஸ்ட் ஃபேஸிங் இல்லை, அந்த மாதிரி அமைக்க முடியல அப்படின்னா அந்த பாகுவான்னு சொல்லிட்டு அந்த எண் கோண கண்ணாடி வச்சாக்கா அது செட்ரைட் ஆகுதுன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. அதே மாதிரி கண்ணாடி வைக்கலாம். கண்ணாடி வச்சா அதனுடைய தோஷம் கழியும். அந்த கண்ணாடி வைக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனுடைய எஃபெக்ட் வந்து வேற டைரக்ஷன் எஃபெக்ட் நம்ம ரூமுக்கு கொடுக்கும். தேவையான அது பார்த்து அளந்து பண்ணா நல்லது. ஓகே, இன்னொன்னே இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் தேவானந்தம். தேவானந்தம் ஐயா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 29/12/25. 29/12 மீண்டும் ஒரு முறை. 29/12/1975. 75. ஓகே, டைம் சொல்லுங்க. டைம் வந்து மார்னிங் 6:50. மார்னிங் 6:50. ஆமா, 6:50. ஓகே. பிறந்த இடம் ஐயா? சென்னை. என்ன கேள்வி உங்களுக்கு? கேள்வி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார் பதில் சொல்லுவாங்க, தொடர்புல இருங்க. ஃபியூச்சர்னு பொதுவாக கேட்டால் உங்களுக்கு தான் கஷ்டம்னு முன்னாலேயே சொல்லியிருக்கேன். அது பொதுவாக தான் கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் தான் உங்களுக்கு லாபம். எனிவே இல்லை இப்போ இது வரைக்கும் எந்த ஒரு பிரேக்கும் இல்லை. எந்த ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து உங்களுக்கு முக்கியமான காரணம். அதுக்கு வந்து இந்த விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய நஷ்டஸ்தானத்தில் லாபாதிபதினு சொல்கிற சுக்கிரன் இருக்காரு. அந்த மாதிரி இருந்தால் கையில் பணம் நிற்காது. வரவுக்கு மேலே தான் செலவு இருக்கும். இந்த கை வரத்துக்குள்ளே அந்த செலவு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் அடிப்படையில் இருக்கிறது உண்மைதான். உங்களுடைய வலி தெரியுது. ஆனால் அது வந்து உங்கள் வாழ்நாளில் பெரிய தோல்விகளை கொடுக்கறதுக்கோ நஷ்டங்களை நிரந்தரமாக கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இல்லை. சுக்கிரனுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த அதாவது சுக்கிர கஷேத்திரம் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க கும்பகோணத்தில். அது தவிர இந்த வெள்ளிக்கிழமையில ஒரு வேளை உபவாசம் இருக்கிறதோ அல்லது மார்னிங்கோ ஈவினிங்கோ நவகிரகம் வந்துட்டு சுக்கிர பகவானை அந்த ஸ்லோகம் சொல்லிட்டே சுத்திட்டு வாங்க. இது நிச்சயமா நல்ல இம்ப்ரூவ் ஆகும். இப்போ 7 நாள் சனி உங்களுக்கு முடிகிற தருவாயில் இருக்கு. இரண்டும் சேர்ந்து நல்ல பொருளாதார வசதியோட வாழ்வீங்க. ஓகே சார். இல்லை இப்போ எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, எப்பவுமே ஒரு பணத்துக்கு ரொம்ப கஷ்டமாவே போயிட்டு இருக்கு. ஆமா, சரியாயிடுமா? அது சரியாகிறதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. இப்போ இவ்வளோ நம்பிக்கையோட இவ்வளோ நிரந்தரமா நல்ல பலன்னு சொன்னோம். அது உங்க மைண்ட்ல ஏறாம நீங்க மறுபடியும் கஷ்டத்தை சொல்றீங்க. இந்த குணத்தை போய்கிட்டா உங்களுக்கு சரியாயிடும். நன்றி. உங்களின் அழைப்புக்கு. ஓகே சார், இந்த நிகழ்ச்சியில நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க. எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க. கடைசி நேரம் கூட நிறைய வார்த்தைகள் மூலமாக உற்சாகமா கொடுத்துருக்கீங்க. ஏன்னா மனதுல வந்து வலிமையும் நம்பிக்கையும் இருந்தாலே மனிதன் எக்காலத்திலையுமே நிரந்தரமாக வெற்றி பெற முடியுங்கிறது உங்களுடைய பல வார்த்தைகள் உதாரணமாக அமைந்திருக்கு. வழக்கம் போல இன்றைய நிகழ்ச்சியும் கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக பிரபல ஜோதிடர் காளியூ நாராயணன் சார் அவர்கள் ஜாதகம் ரீதியான உங்களுக்கு பல தீர்வுகளை கொடுத்தாங்க, நல்ல தகவலும் கொடுத்தாங்க, பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதோட நன்றி, வணக்கம்.